அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டீச்சர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதில் ஒரு வீடியோ தான் இது டீச்சர்ஸ்க்கு மட்டும் இல்லை, எந்த ஃபீல்டில் இருக்கவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம படித்த படிப்பே தான் மற்றவங்களும் படிச்சிருப்பாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் மட்டும் அதில் வந்து கொஞ்சம் வெல் இம்ப்ரூவ்டாக இருப்பாங்க. கொஞ்சம் இப்போ அந்த நிறுவனமே ஏதாவது டெசிஷன் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு மீட்டிங்கில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, அந்த 10 பேர் சொல்கிற டெசிஷனை விட அவங்க ஒரு ஸ்டார் எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்க சொல்கிற டெசிஷனுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நபர்கள் சொல்கிறத வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, அதில் எல்லாருமே ஈக்குவலாக படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து சில ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில விஷயங்களை வந்து தன்னைத்தானே மேம்படுத்தி வச்சுருப்பாங்க. அந்த செட்டப் சில ரூல்ஸ் இருக்குது. அந்த செட்டப் ரூல்ஸை தான் வந்து நம்ம எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் தன்னைத்தானே மேம்படுத்திக்கணும், தன்னோட ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க எந்த 7 மிஸ்டேக்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. அதனால் இதனோட அர்த்தம் என்னென்னா, எந்த 7 விஷயங்கள் நம்ம பண்ணோன்னா ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பீயிங் ஹேபிச்சுவலி லேட். அதாவது தொடர்ந்து லேட்டாக போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆக்சுவலாக லேட் அப்படிங்கிறது, அதாவது பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம கரெக்ட் டைமுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறது, கரெக்ட் டைமுக்கு வர்றது, அது மட்டும் இல்லை, எல்லா ஒர்க்கையும் ஆன் டைமில் முடிக்கிறது. இப்போ ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 டேஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 2 டேஸ்க்குள்ளே முடிச்சிடுறது. அதை முடிக்காமல் அந்த 2 டேஸ் கிராஸ் ஆகி அதுக்கப்புறம் அதை திரும்ப ரிமைண்டர் கொடுத்து அதை திரும்ப கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நமக்கு வந்து அதுவே நம்மளோட பழக்கமாக மாறிடும். நம்ம ஆன் டைமில் முடிக்கிறத தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தோம்னா அது உங்களுக்கு ஒரு ப்ரெஷராகவே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு ஒர்க்கை அந்த டைமுக்குள்ளே முடிக்காமல் இருந்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு ஏதோ ஒரு பெண்டிங் இருக்கிற மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் உருவாக்கும். நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடித்து பழகிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஹேபிச்சுவல் பழக்கமாகவே மாறி போயிடும். அதனால் நீங்கள் வந்து எல்லா ஒர்க்கையும் அன் டைமில் முடிங்க. அஃப்கோர்ஸ் நம்ம கண்டிப்பாக நம்ம எந்த ஸ்கூல்லையோ, எந்த நிறுவனமோ, காலேஜோ, எந்த ஆஃபீஸோ, எங்கே நம்ம ஒர்க் பண்ணாலும் நிச்சயமாக கரெக்டான நேரத்துக்கு போய் பழகிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் முடிச்சுட்டு கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு வந்துடணும். இது ஜென்ரலாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கையும் ஆன் டைமில் முடிச்சு பழக்கணும். இது நிச்சயமாக நம்ம நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னா பஞ்சுவாலிட்டிங்கிறது முக்கியம். அந்த பஞ்சுவாலிட்டிக்குள்ளே இந்த டைட்டில் எல்லாம் அடங்கிடும். அடுத்து செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா புவர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் பேசுகிறதோ, ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் பேசுகிறதோ, இல்லை தூய தமிழில் பேசுகிறதோ, அந்த மாதிரி லாங்குவேஜ் ஓரியன்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நம்ம சொல்கிற விஷயங்கள், நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வந்து தெளிவாக பேசுகிறது. ஒரு மீட்டிங்கில் நம்ம ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸாக்டாக டேட்டா வச்சு பேசுகிறது, இல்லாட்டி தெரியலங்கிற பட்சத்தில் ரெஃபர் பண்ணிவிட்டு பேசுகிறது. அறகுறையாக இருக்கலாம், அப்படி தான் நினைக்கிறேன், பார்த்த மாதிரி தான் இருக்குது, இந்த நம்பர்ஸ்குள்ளே இருந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம தெரியாத தகவல்களை வந்து இந்த மாதிரி பாதி தெரிஞ்ச மாதிரி அந்த மாதிரி காமிச்சிக்க வேண்டியதில்லை. இப்போது டீச்சர்ஸாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நம்ம நடத்திட்டுருக்கோம், டீச் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஏதாவது ஒன்று தெரியல அப்படின்னா நிச்சயமாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சமாளிக்கக்கூடாது. நம்ம ரெஃபர் பண்ணிட்டு நான் சொல்கிறேன்பான்னு சொல்லி முடிச்சிடணும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம தெரியாமல் நம்ம சமாளித்தோம்னா நம்ம சமாளித்ததை எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாத்துக்குமே அந்த ஸ்கில் இருக்கும். அங்கே வந்து நல்ல ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் மெதுவாக லேர்ன் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். எல்லாருமே நம்ம சமாளிக்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு ஆஃபீஸ்லேயும் அப்படி தான். நம்ம வந்து எப்போவுமே கம்யூனிகேட் பண்ணக்குள்ளே தெளிவாக எக்ஸாக்டான டேட்டாவை நம்ம ரிப்போர்ட்டாக கொடுக்கணும். பேசக்குள்ளேயும் நம்ம வந்து தெளிவாக பேச வேண்டும். எதுவும் வந்து நம்ம கரெக்டான தகவல்களை மட்டும் பாஸ் பண்ணணும். அந்த ரொம்ப அதிகப்படியாக அந்த ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை தாண்டி விலகி போகிறது, அல்லது அந்த குறிப்பிட்ட டாப்பிக்கில் வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் பேசுகிறது, அப்புறம் குத்து மதிப்பாக ஒரு அப்ராக்சிமேட் டேட்டாவை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம சரி செஞ்சிட்டோம்னா அது ஒரு நல்ல பர்சனாலிட்டி ஸ்கில்லாக இருக்கும். அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி, அவாய்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ரொம்ப முக்கியமானது.
இது ஏன் பொறுப்பு இல்லை, இது ஏன் டிவிஷன் இல்லை அப்படிங்கிறது. இப்போ ஒரு ஃபீல்டில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அப்போ ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா நம்ம வந்து இது என்னோடது, ஏதாவது ஒரு ஒர்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக ஒரு ஒர்க் வந்ததுன்னா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு ஆல்ரெடி இந்த ஒர்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட் டைம் நான் ஃபீல்டில் வரக்குள்ளே கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் லாஸிங் டெம்பர். நல்ல ஒரு லீடர் குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியணும், பேலன்ஸ் பண்ண தெரியணும். திடீர்னு நான் கோவமாக இருந்தேன், அதனால் அப்படி திட்டேன், கோவமாக இருந்த சமயத்தில் வந்து என்னோடய மனநிலை வேறு ஒரு திங்கிங்கில் இருந்தது, அதனால் நான் இப்படி சொல்லிட்டேன் சாரி. அந்த மாதிரிலாம் நம்ம வந்து எமோஷனை பேலன்ஸாக வச்சுக்கணும். இப்போ ஆப்போசிட் பர்சன் ரொம்ப டெம்பராக இருக்காங்க. இப்போ ஒரு ஹெட் மாஸ்டர் ஒரு டீச்சரை திட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னா, ஹெட் மாஸ்டர் வந்து டென்ஷனாக இருந்தார், அவர் என்னை இப்படி கோவமாக பேசினா நானும் அதனால் கோவமாக ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி வந்து நம்ம சுற்றி எவ்வளோ கோவமாக இருந்தாலும் கூட நம்மளோட எமோஷனை கொஞ்சம் பேலன்ஸாக வச்சுக்கணும். லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது இப்போது யாருமே எந்த ஒரு இப்போ ஆஃபீஸில் எல்லாருமே ஒரு பேலன்ஸ் எமோஷனல் பேலன்ஸுங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது இல்லைன்னா நமக்கு நிறைய குழப்பங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள், அடிக்கடி ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் நம்ம அந்த எமோஷனலை பேலன்ஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த சிக்கல் இருக்காது, ஒரு ப்ராப்ளம் ரொம்ப லென்த்தாக போகாது, ஷார்ட்டாக அது முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் அன்ப்ரொஃபஷ்னலாக ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எப்போவுமே அது ப்ரொஃபஷ்னல் எதுவாக இருந்தாலும் ஒரு நீட் அண்டு க்ளீன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸுங்கிறது நிச்சயமாக அது அவசியம். அது எல்லாருமே எல்லா ஃபீல்டில் இருக்கவங்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாட் லேர்னிங் ஆர் இம்ப்ரூவிங். எந்த விஷயத்தையும் புதுசாக கற்றுக்காமல் இருக்கிறது, அது டீச்சிங்காக இருக்கலாம், நான் டீச்சிங்காக இருக்கலாம், ஆஃபீஸில் எதுவாக இருந்தாலும் புது ஸ்கில்ஸை வந்து கற்றுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்பவே நம்மளை பின்தங்கி அவுட்டேட்டடாக கொண்டு போகும். இப்போது சில வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா நீ கம்ப்யூட்டரை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம், ஆனால் இப்போ கம்ப்யூட்டர் எனக்கு தெரியல அதனால நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது எல்லாருமே படிக்காதவங்க கூட ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்டு மொபைலுங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் தானே. இப்போ அது எப்படி யூஸ் பண்ணுறோம், நான் படிக்கலை, நான் ஆண்ட்ராய்டு மொபைல் என்னால் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோமா? இன்னும் இது கன்வீனியன்ட், நார்மல் கீபேட் ஃபோனை விட கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறது, அதாவது கற்றல் திறன் இல்லாதவங்களுக்கும் கூட. அப்போது அது மாதிரி இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு நம்ம சில வேலைகளை ஈஸியாக கணினி பயன்படுத்தி செஞ்சுக்க முடியும். அதனால் அது புதுசாக லேர்ன் பண்ணிக்கணும். அப்போது ஒரு ஃபீல்டில் தொடர்ந்து ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுன்னா அதை சரி செய்கிறதுக்கு அப்டேட்டடாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ணி அதை சரி செய்யலாங்கிற மாதிரியான புக்ஸ் ரீட் பண்ணலாம், எப்படிலாம் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு சில ஆர்டிகல்ஸ் படிக்கலாம், இணையதளத்தை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய இன்றைக்கி நம்ம கைவசம் எல்லாமே இருக்குது. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் என்னென்னு நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கணும், புதுசாக அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஒரு ஹெட் மாஸ்டர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க, அது எப்படி சமாளிக்கலாம், எப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை இன்றைக்கி எப்படி ஹேண்டில் பண்ணலான்ட்டு நிறைய ரிசர்ச் பண்ணணும். அவங்களே வந்து பேசிக்கணும், டிஸ்கஸ் பண்ணணும் டீச்சர்ஸ்கிட்ட. ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறது, ஒரு நிறுவனம் வந்து எப்படி இந்த பிஸ்னஸ் ஏன் ஃபெயிலியர் ஆகுது, இது ஏன் இந்த ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டு தொடர்ந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் எல்லோரும் புது விஷயத்தை கற்றுக்குவாங்க. ஒவ்வொரு தடவை டிஸ்கஸ் பண்ணக்குள்ளேயும் அந்த நிறுவனமும் வளரும், அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்களும் வளருவாங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளேமிங் அதர்ஸ். அதாவது ரொம்ப முக்கியமானது. நிறையா நிறுவனங்களில் வந்து இது நடக்கக்கூடியது தான். ஏதாவது ஒன்று மிஸ்டேக் நடந்துடும், சரி ஓகே நடந்துருச்சு, இப்போ இதை சால்வ் பண்ணுறதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம டக்குன்னு அடுத்தவங்களை கை காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லை இதை நான் அப்போவே சொன்னேன், அவர் தான் கேட்கல, அப்போவே சொன்னேன், இவங்க தான் கேட்கல, இதுக்கு நான் பொறுப்பு, நீங்கள் தானே கேட்கல, அதனால் நீங்கள் தான் இதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்குள்ள நிச்சயமாக அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது, அந்த நிறுவனமும் இம்ப்ரூவ் ஆகாது. நம்ம ஓகே எனிவே ஹேப்பன்டு, நம்ம அதை சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்கணும், ப்ளேம் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரக்குள்ள ஒரு நல்ல பர்சனாலிட்டியாக நம்ம தெரியும். நிச்சயமாக இது நமக்குள்ளே சில மாற்றங்களை கொண்டு வரும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்குள்ள நம்ம இம்ப்ரூவ் ஆகும். அப்போ தான் நம்ம ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்த்தில் மேம்பட்டு காணப்படுவோம். நம்ம மேம்பட்டு காணப்படக்குள்ளேயே நம்மளோட இன்கம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சாட்டிஸ்ஃபைடு இன்கமாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இன்கம் மட்டும் இல்லை, அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நாம் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்போம்.
ஸோ இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இது சார்ந்த நிறைய ஆர்டிகிள்ஸ் புத்தகங்களும் படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் புத்தகங்கள் படிக்கிறது எப்படி என்னங்கிறதையும் பார்ப்போம். நன்றி.